2013 5ஆம் மாதம் 28ஆம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு 6317 ஏக்கர் காணி. இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில் இருக்கும்போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம், தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம், காணியை நாங்கள் 200 ஏக்கர் விடுறோம், 300 ஏக்கர் விடுறோம், பாதையை திறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல. சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கெசட் இருக்கிறது. ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம். அதே போல் நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம். மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்டபோது ஏறக்குறைய 2500 ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார். அதே நேரத்தில் நாங்கள் தெல்லிப்பளை டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஏ போட்டோம். அதில் 2808 ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்க வேணும் என்றதை அவங்க தெரியப்படுத்தியிருந்தால் நான் ரெண்டையும் ஒப்பிட்டு இது மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன். அவங்க 2800 சொல்கிறாங்க, நீங்கள் 2500 சொல்கிறாங்க. இடைக்கு இருக்கிற 300 பெட்டிய தொடர்பு என்ன? அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கதைச்சு கொண்டுக்கிறார் 2800. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி, இப்படி கதைக்க முடியாது. கெசட்டில் இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு. இன்னும் 6317 ஏக்கர் காணி விடுவிக்கப்படவில்லை என்று தான் சட்ட ஆவணம். அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது. அதை விடுத்து 2800 ஏக்கர் விடணும் என்று சொல்கிறது எல்லாம் அது பொருத்தம் அல்ல. ஆகவே இந்த கெசட்டை உடனடியாக ரிமூவ் பண்ணி மக்கள கையில் காணியை ஒப்படைக்கப்பட வேணும். அதே போல் இன்று வரைக்கும் மக்கள காணியை நாங்கள் களம்பு காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். இங்கேயும் சொல்லிக்கிறோம், உங்களுடைய ஆவணத்தில் எங்கேயாவது இன்று இராணுவம் பிஸ்னஸ் பண்ணுறது, மக்களுடைய காணியில் விவசாயம் செய்கிறது, இதை நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்களான்னு கேட்க அவர்கள் அதை பற்றி எந்தவித தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு போதிய அளவு வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் இப்போ ஜனாதிபதி சந்தித்த எங்களுடைய செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம், தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் விவசாயம் செய்கிறார்கள், மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியதுக்கு அப்பால் இந்த கெசட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேணும். அதே நேரத்தில் கேட்டிருந்தோம், எவ்வளோ காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பை செய்ய போகிறீங்கன்னு தனக்கு ஒரு 3 கிழமை கேட்டிருக்கிறார். தாங்கள் இது தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு மேலதிகமாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போ நான் கேட்டிருந்தேன். இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கப்பட போகிறீங்களான்னு கேட்டிருந்தார். அப்போ இவ்வளோ காலமும் அது தொடர்பான ஃபாலோஅப் இல்லையாண்டு கேட்டிருந்தேன். அவர் ஜனாதிபதிட்டையும் காணி விடுவிக்கப்பட்டு கேட்டவரான், கெசட்டை பற்றி கேட்கவில்லையாம். அப்போ அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசட்டை பிரதியை அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம். இருக்குது இந்த கெசட்டுன்னு சொல்லி இதை கவனத்தில் செலுத்த சொல்லி, அதே நேரத்தில் இந்த மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கு மட்டுமில்லை, இந்த மக்களுடைய காணியை இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும்.